the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினமும் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல தகப்பனே, இதோ இந்த நாளிலே இந்த இடத்தை நீர் எங்களுக்கு அளித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த சிறு மந்தையை நீர் நிறைவாக ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசுவே, இந்த இறைவார்த்தை கொடுக்க போகின்ற இந்த அடிமையை நீர் மறைத்து கொள்ளும். என் நாவிலிருந்து கொண்டு நீர் பேசுவீராக ராஜா. நீர் பேசாவிட்டால் எங்களுக்கு வார்த்தையே கிடையாது கர்த்தாவே. நாங்கள் எங்களையே தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுங்கள் என்ற தலைப்பிலே நற்செய்தியை பறைசாற்றவிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவை பேச்சில் சிக்க வைக்க சூழ்ச்சி செய்த பரிசேயர்கள் தங்களுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்பி, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா, அதை பற்றி நீர் என்ன நினைக்கின்றீர் என்று கேட்டு வர சொன்னார்கள். அவர்களும் அப்படியே செய்தார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த பதிலை வாசிக்க கேட்போம். மத்தேயுவின் நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 19 21 முடிய உள்ள இறைவசனங்கள். வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார். அவர்கள் சீஷருடையவை என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீஷருக்கு உரியவற்றை சீஷருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, இயேசுவை சோதிக்க வந்தவர்களுக்கு இயேசு கொடுத்த பதில், சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எல்லா அதிகாரிகளுக்கும் தலைவர்களுக்கும் உரிய மரியாதையை அவர்களுக்கு கொடுங்கள். அவர்களை பற்றி ஒருபோதும் நீங்கள் இழிவாக பேசாதீர்கள். நீங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை உண்மையாய் நேர்மையாய் செலுத்துங்கள். ஒருபோதும் திருடாதீர்கள், அபகரித்து கொள்ளாதீர்கள். நீங்கள் அரசு அலுவலகங்களிலோ, கல்வித்துறையிலோ, பள்ளி கல்லூரிகளிலோ, மருத்துவமனையிலோ, ரேஷன் கடையிலோ, காவல்துறையிலோ பணி செய்கின்றீர்கள் என்றால் நீங்கள் ஒருபோதும் திருடாதீர்கள், லஞ்சம் வாங்காதீர்கள். அரசுக்குரிய பொருளை எடுத்து விற்று பணம் சம்பாதிக்காதீர்கள். பாவ வழியில் நீங்கள் சம்பாதித்த பணம் உங்கள் உயிரை குடித்துவிடும், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தரைமட்டமாக்கிவிடும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமான அரசு ஊழியர்களே, நீங்கள் கையெழுத்து போட்டுவிட்டு உங்களுடைய சொந்த பணிக்காக செல்லாதீர்கள், அல்லது லீவு எடுத்துவிட்டு வந்து கையெழுத்து போடாதீர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அரசு மருத்துவமனையில் பணிபுரிகின்றீர்கள் என்றால் அங்குள்ள மருந்துகளையும் ஊசிகளையும் எடுத்து வந்து தனி கிளினிக் வைத்து நடத்தாதீர்கள். எப்பொழுதும் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் உண்மையுள்ளவர்களாக, தெய்வ பயம் உள்ளவர்களாக, நேர்மையாக எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டுமென்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து, சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்து, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை
இந்த உலகத்திற்கு பறைசாற்றுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, அரசுக்குரியவற்றை அரசுக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள். அப்பொழுது நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கையை காண்கின்ற எல்லோரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்பொழுது அவர்களும் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நடந்த ஒரு நிகழ்வு. உடல் நலமற்றிருந்த தன் தாயை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு ஒரு வாலிப பெண் வந்தாள். அவர்கள் என்னிடம் வந்து, என் தாய் பலவீனமாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு குளுக்கோஸ் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி 2 குளுக்கோஸ் பாட்டில்களை என்னிடம் கொடுத்தார்கள். இது எங்கிருந்து வந்தது என்று நான் கேட்டபோது, என்னுடைய உறவினர்கள் ஒருவர் அரசு மருத்துவமனையில் பணி செய்கின்றார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய தாய் அரசு மருத்துவமனைக்கு வர மறுக்கின்றார்கள். தனியார் மருத்துவமனையில் வைத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க வசதியும் இல்லை என்று சொன்னார்கள். அந்த வாலிப பெண்ணிடம் நான் சொன்னேன், நீங்கள் இந்த குளுக்கோஸ் பாட்டிலை அவர்களிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். உங்கள் தாய்க்கு தேவையான ட்ரீட்மெண்டை நான் ஃப்ரீயாக செய்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அவர்களும் உடல் சுகம் பெற்றார்கள். பலவீனத்திலிருந்து விடுதலை அடைந்தார்கள். இதை கண்ட அவருடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, அரசுக்குரிய பொருளையோ சொத்தையோ பணத்தையோ நீங்கள் ஒருபோதும் அபகரித்துக் கொள்ளாதீர்கள். எப்பொழுதும் நேர்மையுள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உண்மையுள்ள ஊழியனாய் நீர் கொடுத்த தாளந்தை, உண்மையுள்ள ஊழியனாய் நீர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி பெருக்கிடுவேன், மகிழ்ச்சியில் பங்கடைவேன். பயன்படுத்தி பெருக்கிடுவேன், மகிழ்ச்சியில் பங்கடைவேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 20 வரை உள்ள இறைவசனங்கள். உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தமல்ல, கடவுளுக்கே சொந்தம். ஏனெனில் அவர் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். பிரியமானவர்களே, ஆகவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். உங்களுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்கட்டும். கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். உங்கள் உடலை உயிருள்ள தூய பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு பெருமை சேருங்கள். அதிமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றி ஏராளம் மக்களை நீங்கள் ஆண்டவரிடம் கொண்டு வந்து சேருங்கள். உங்களுடைய சாட்சிய வாழ்க்கையால் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சொந்தமான இந்த உடலால் நீங்கள் பாவம் செய்யும்போது ஆண்டவரையே இழிவுபடுத்துகிறீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் குடிவெறி, விபச்சார வேசித்தனங்கள், போதைப் பொருட்களை போடுவது, ஒருபால் புணர்ச்சி, கற்பழிப்பு, கொலை, கொள்ளை இவற்றை செய்யும்போது நீங்கள் ஆண்டவரையே இழிவுபடுத்துகிறீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காக மன்றாடுங்கள். நீங்கள் செல்கின்ற பாதை தவறானது என்பதை உணர்ந்து கொண்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வாருங்கள். ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரத்தில் வரவிருக்கின்றார்.
அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. ஏசாயா 43:21 வாசிக்க கேட்போம். நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நான் எனக்கென்று உருவாக்கிய என் மக்கள் என் புகழை எடுத்துரைப்பார்கள் என்று நம் ஆண்டவராகிய கடவுள் கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கே சொந்தம். ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார். அவரை ஆராதிப்பதற்காகவும், அவரை வழிபடுவதற்காகவும், அவரை பற்றி எடுத்துரைப்பதற்காகவுமே நம்மை உருவாக்கி இருக்கின்றார். பிரியமானவர்களே, படைத்தவரை மறந்துவிட்டு படைக்கப்பட்டவைகளையும் படைக்கப்பட்டவர்களையும் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையும் தெய்வங்கள் என்று சொல்லி நீங்கள் ஒருபோதும் ஆராதிக்காதீர்கள். அவற்றை தெய்வங்கள் என்று சொல்லி வணங்காதீர்கள். இப்படிப்பட்ட பாவம் ஆண்டவருக்கு அருவருப்பான பாவம். பிரியமானவர்களே, நீங்கள் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டு, நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்பி வாருங்கள். ஏராளம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. திருப்பாடல் 115:1 வாசிக்க கேட்போம். எங்களுக்கன்று ஆண்டவரே எங்களுக்கன்று மாட்சியை உம் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஏராளம் திறமைகளையும் வாழ்க்கை வசதிகளையும் உடல் சுகத்தையும் தந்திருக்கின்றார். எல்லாம் அவர் கொடுத்த தானம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு எப்பொழுதும் நீங்கள் நன்றி நிறைந்தவர்களாக இருங்கள். நான் என்னுடைய முயற்சியினால் சம்பாதித்தது இவையெல்லாம் எனக்கே உரியது என்று சொல்லி செல்வ செருக்கோடு பேசாதீர்கள். நெஞ்சிலே செருக்குற்றவர்களை ஆண்டவர் சிதறடிக்கிறார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றிருக்கின்ற அனைத்தும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு இயேசு நாமம் சொல்லி துதியுங்கள். உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, லேவியராகமம் 27வது அதிகாரம் 26, 28 மற்றும் 30-32 முடிய உள்ள இறைவசனங்களை வாசித்து பாருங்கள். தலையீற்று அனைத்தும் ஆண்டவருக்குரியது. நேர்ச்சை பொருள் அனைத்தும் ஆண்டவருக்குரியது. உங்கள் வருமானத்தில் 10 பங்கும் ஆடு மாடுகளில் 10 பங்கும் ஆண்டவருக்குரியது. நிலத்தின் விளைச்சல்களும் மரத்தின் கனிகளும் ஆண்டவருக்குரியது என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் வணங்குகின்ற கடவுள் உருவமற்றவர். அவருக்கு எப்படி நேர்ச்சை பொருட்களையும் தலையீற்றுகளையும் நாம் கொடுக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? யாரிடம் எப்படி கொடுப்பது உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு கூறுகின்ற பதிலை வாசிக்க கேட்போம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 35-36 முடிய மற்றும் 40. ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உங்களுடைய அருமையான காணிக்கைகளை கொண்டாட்டங்களுக்கும் கூத்தாட்டங்களுக்கும் கொடுத்து விருதாவாய் போய்விடாதபடி உண்மையாய் உத்தமனாய் உழைக்கின்ற ஊழியக்காரர்களுக்கு கொடுங்கள். ஏராளம் பைபிள் வாங்கி நீங்கள் இலவசமாக கொடுங்கள். உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்ற நீங்கள் உதவி செய்யுங்கள். இரண்டாவதாக, ஏழைகள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டோர், சிறுமைப்படுத்தப்பட்டோர், புறக்கணிக்கப்பட்டோர், நோய்வாய்ப்பட்டோர்,
சிறையில் இருப்பவர்கள் இவர்களை தேடிச் சென்று இவர்களுக்கு உதவி செய்யுங்கள். சூழ்நிலையின் காரணமாகவோ, வறுமையின் காரணமாகவோ, இழப்புகளின் காரணமாகவோ, பாவ வழியில் சிக்கி அவர்கள் எழுந்து வர முடியாமல் தவிக்கின்றவர்களை பாவ வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுங்கள். அவர்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இப்படிப்பட்ட உதவிகளை நீங்கள் செய்யும்போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செய்கிறீர்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. வாருங்கள் ஜெபிப்போம். எங்களை அன்போடு நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், சீசருக்குரியதை சீசருக்கும் கொடுங்கள் என்ற சத்தியத்தை நீர் எங்களுக்கு விலக்கி கொடுத்த கிருபைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. இயேசுவே, எங்கள் உடல் உமக்கு சொந்தம். அதை உயிருள்ள தூய பலியாக எந்நாளும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய கிருபையையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தந்தரலும். உமது அருளையும் ஆசீரையும் எங்கள் மேல் பொழிந்தரலும். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.